இப்போ இப்படி அமைதியாக சுற்றிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். இந்த மலை காடு எல்லாமே, ஏன் இந்த சிட்டி கூட. ஆனால் இந்த மாற்றங்களுக்கு விதிவிலக்காக இருக்கிற ஒரே விஷயம் காதல். என்னதான் இந்த காதலை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் காலங்காலமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலும் காதலும் மாறல, காதலிக்கிற விதமும் மாறல. அப்படி மாறாத காதல் கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவன் தான் விச்சு, ஆஸ் நோன் அஸ் விஸ்வநாதன். இவனை பற்றி சொல்கிறதுக்கு இவன் பேரை தவிர பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் சச்சு. இவளுக்கு சச்சுன்னு போட்டதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அவனை விச்சுன்னு போட்டதுனால தான் இவளுக்கு சச்சுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த கதையில் அடிக்கடி சூச்சுன்னு நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு கதையை கவனிங்க. இவளுக்கு இந்த கதையில் மொத்தம் 2 வேலை தான், சமைக்கிறது, காலேஜ் போகிறது. அதை தாண்டி இவளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. நம்ம ஹீரோ விச்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேரு அம்மு. இவன் மெயின் வேலையே இவன் வாழ்க்கையில விளக்கேத்துறங்கிற பேர்ல பந்தத்தை கொளுத்தி அதுல குளிர்காயணும். அதுக்கப்புறம் அவன்கிட்டயே வந்து நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இவளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துடும். சிவா, இவன் எதுக்கு இருக்கோம் ஏன் இருக்கோன்னு தெரியாம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் விச்சு கூட இருக்கான். அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் காரணம் இவன் தான், அவன் பிரச்சனையில இருந்து தப்பிக்க காரணமும் இவன் தான். இவ தான் கதாநாயகி ரிச்சு. இவளை பற்றி சொல்ல நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய சிங்கப்படம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி இவள் வாழ்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க. சின்ன வயசில் இருக்கும்போது திருச்செந்தூர் போனப்போ அவள் அம்மா இடுப்பில் இருந்து தெரியாமல் கீழே வலிக்கு விழுந்துட்டான். மண்டையில் ஹெவி அடி. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய சிங்கப்படம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா. இப்பேற்பட்ட ரிச்சு ஏன் இந்த விச்சுவை லவ் பண்ணுறா, அம்மு ஏன் இவங்க வாழ்க்கையில் பந்தத்தை கொளுத்துறா, பார்க்கலாமா? தோ சம்மந்தமே இல்லாமல் மட்ட மதியத்தில் நாயை வாக்கிங் கூட்டு போகிறான்ல, இவங்கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னடி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாம், கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவன் ஓகே ஆனவன்னு. இப்போ இப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் வந்துட்டு இவன் செட்டே ஆக மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஹே இல்லைடா, சரி சரி நான் பேசிட்டு சொல்கிறேன். சரி சரி, நான் நீ சொல்லு. ஏய் இங்கே, ஹாய் விச்சு, ஐம் ரிச்சு. ஹாய் ரிச்சு, ஐ அம் ரிச்சு. சூச்சு, போயிட்டு வாங்க. ஐயோ அது இல்லைங்க, ரிச்சு ரிச்சு. வாங்க உட்காருங்க. சார் ஆர்டர் சார், மெனி மோர் ஐட்டம்ஸ் ஆர் தேர், ஆர்டர் பண்ணுங்க. அழகா இருக்கு. காதோல் வேற பண்றானே சார். சார் டேய், அந்த டேபிளுக்கு தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சார். ஒரு வேளை நம்மளை தான் சொல்ல சைடாக பாருங்கள் சார், தெளிவாக தெரியும். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. மேடம் ஆர்டர் பண்ணுங்க மேடம். இல்லை இட்ஸ் ஓகே, நீங்களே பண்ணுங்க. சார் ஆர்டர் சார். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க மேடம். ஆர்டர் ஓகே, ஐம் ஆல்ரைட். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு ஓகே தான். சார் ஆர்டர் பண்ணிட்டு காதல் பண்ணலாம்ல? என்ன எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கிறா? எவ்வளவு ஒரு அமைதியான பொண்ணா இருக்கா. என்ன உங்கள் கடையில் எல்லாமே 100 rupeesக்கு மேலே இருக்கு? 100 rupees கம்மியாக சாப்பிட்டு வச்சுட்டு போனது தான் இருக்கும். என்ன சொன்ன? ஐயோ என்ன சொன்ன? மேம், சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க எல்லாரும் இங்க? உங்களை சொல்லுங்க மேடம். என்ன கேட்ட என்ன சொல்றீங்க? அத எப்படி உங்களை சொல்லுங்க மேடம். ஆர்டர்ல என்ன? சார் 2 மில்க் ஷேக் கொடுங்க சார். போ சார். ஓகே சார், தேங்க்யூ.
இந்த ஆர்டர் காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு பால் குளிக்க வரும் மேடம். மேடம் மெனு கார்டு. வேலை அதை மட்டும் பாரு. சண்டை போடுறா. தேங்க்யூ சார். யுவர் ஆர்டர் வில் பி இன் 5 minutes. ஹேவ் அ நைஸ் டே. நாசமாக போங்க. இருக்குடி மொட்டை. உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. போங்க. நீங்களும் ஹேர் ஸ்டைல் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. வச்சுப்பா. வீட்டில் எல்லாரும் வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் தளபதி ஃபேன் தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் என் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கீங்களே. அதான் நல்லா இருக்கு. So sweet. இருங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ இட்ஸ் ஓகே, நானே பே பண்ணுறேன். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மீட் அப்போ எப்பயுமே பசங்க தான் பில் பே பண்ணணும். ஓ, அடிக்கடி மீட்டிங் போவீங்களோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருந்தா போயிருக்கலாம், பில் பே பண்ணியிருக்கலாம். அதை சொன்னேன். போங்க போங்க. காதல் மேல காதல் வந்து சேர கூட போல எந்த நெஞ்ச கீர வாழலாமே என்றும் என்றும் காதல் என்ற காலம் கடக்குமே மலை வானூரா காதல் வாழலாமே நேற்றும் என்றும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. இன்னொரு காபி சாப்பிட்றீங்களா? ஐயோ அது இல்லைங்க, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. தேங்க்ஸுங்க ரொம்ப. உங்களுக்கு ஓகேவா? எங்க உண்மையதான் சொல்றீங்களா? உங்களுக்கு ஓகேவா? We'll get married. ஜஸ்ட் நான் கமிட்டட் ஆயிட்டேன். ஏங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அதாங்க அந்த 3 வார்த்தை. என்னதுங்க? போங்க, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி நானே சொல்றேன். சொல்லுங்க. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சேன். I love you Vichu. I love you too. அப்புறமா போங்க. I love you too. அது என்னடா பேரு? ரிச்சு விச்சு. அப்படி ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசும்போது யாராவது சொதப்புவாங்களா?
அவகிட்ட பேசுனதே ஒரு தனி ஃபீல் தெரியுமா? டேய் மக்கா, ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு. சும்மா நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க. மச்சான் உள்ள பேய் மாதிரி தலையில விரிச்சு போட்டு கால் ரெண்டு பிடிச்சி அப்படி ஷாக்குடு 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 அப்படின்னு பேய் மாதிரி கத்துறாடா. ஆமா, நீ எப்படி மூச்சு வாங்குற? அதுவா, காலை பிடிச்சு காலை பிடிச்சு என்னமா பண்ணா?